Hey guys, welcome back. Lava வந்து 6000 rupees வந்து என்ட்ரி லெவலில் யுவா ஸ்மார்ட் 2 அப்படின்ற ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ற வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். அப்கமிங் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் சேல் நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து ப்ளஸ் அண்ட் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் சேல் லைவ் ஆனதுக்கப்புறமா எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிட்ட லாவா யுவா ஸ்மார்ட் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எப்பவும் போல் வந்து பெரிய பாக்ஸில் சார்ஜர் இருக்கும் போல் ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயமே வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஆண்ட்ராய்டு கோ எடிஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து எப்படி அவைல் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன் கார்டு, டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு, டைப் C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரை ஸ்லாட் இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக்கில் ரொம்ப க்ளீனாக இருக்குது. வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸுமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து கொஞ்சம் டாலர் சைடில் இருக்குது. ஃப்ரேமில் ஒரு மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ப்ராப்பர் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 4G சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு அண்ட் ப்ளூ கலர். கோல்டு நம்ம இருக்கிறது வந்து லைட்டாக ஒரு கிரே ஸ்டிண்ட் வந்து இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான், பட் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்கும். பேக் பேனல் கம்ப்ளீட்டாக வந்து கிளாசி ஃபினிஷில் வந்து வருது. 192 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. ரொம்ப ஹெவி வெயிட்னு சொல்ல முடியாது, பட் ஈஸியாக ஒரு 3-4 டேஸ் யூஸ் பண்ணாலே வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திக்னஸ் வந்து 8.8 mm இருக்குது. ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து ப்ரீ அப்ளைடாகவே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து தெரியல, பட் ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான். நம்ம அந்த டேப் பண்ணும்போது வந்து ஹாலோ சவுண்டெல்லாம் எதுவும் கேட்கல. ஓரளவுக்கு நல்ல பில்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 6.75 inch கொஞ்சம் ஒரு டால் டிஸ்பிளேயோட வந்துடும். LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் இருக்குது. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் நாட்சோட வந்துடும். வைட் 1 L1 சர்டிஃபிகேஷனில் வைட் 1 L3யோட வரும். அவுட்டோரில் உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ ரிஃப்ளெக்டிவாக வந்து இருக்கும். பட் நார்மல் ஈவினிங் டைம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்டோரில் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ண போல்ட் N1 5Gயில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் 4G சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. VoLT சப்போர்ட்டும் இருக்குது. ஜியோ சிம்மே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ளூடூத் 4.2 வெர்ஷனோட வரும். வைஃபைமே வந்து சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இல்லை. பட் நார்மல் இயர்பட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ப்ளூடூத்தில் வந்து எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. சென்சார்ஸ்னு பார்க்குறப்போ ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. கால் பேசுகிறப்போ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து லைட் சென்சார் இல்லை, மேனுவலாக வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்டடாகவே வந்து அந்த பவர் பட்டன்லேயே வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கரோட வந்துடும். இண்டோரில் மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து லவுட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் கால்ஸுக்குமே வந்து இயர்பீஸோட லவுட்னஸ்மே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 கோ எடிஷனோட வருது. கோ எடிஷன் அப்படின்னா ரெகுலர் ஆண்ட்ராய்டு 15ஓட ஒரு லைட்டர் வெர்ஷன் தான் இது. என்ட்ரி லெவல் ஃபோனு, கம்மி ரேம் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்க்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் வந்து ரொம்ப காமனாக வந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தாலே வந்து நமக்கு நிறைய லைட் ஆப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். கூகுள் மேப்ஸ் லைட் வெர்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு அளவுக்கு வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். அதில் வந்து 54GB வந்து ஃப்ரீயாக இருந்தது. அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா SD கார்டு ஸ்லாட் வந்து டெடிகேட்டடாகவே இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்குறப்போ மற்ற லாவா ஃபோன்ஸ் மாதிரி இதுவுமே வந்து நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எந்த ஒரு அடிஷ்னல் ப்ளோட்வேர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபோனில் வந்து யூனிசாக் 9A63A ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப பேசிக் லைட் யூஸ்க்கு வந்து ஃபோன் ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். மல்டி டாஸ்கிங்க்கும் ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த ஃபோனில். கேம்ஸ்லாம் கூட வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். ரொம்ப லைட் கேம்ஸு, சப்வே சர்ஃபர், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸ் வேணால் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் 90Hz ஆஃப் பண்ணி 60Hzல யூஸ் பண்ணும்போது டெய்லி யூசேஜ்க்கு ஸ்லைட்லி பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவோம். 90Hzல யூஸ் பண்ணுறப்போ UI வந்து ரொம்ப ஸ்டட்டர் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து நம்ம அந்த ஆப் ட்ராயர் ஸ்க்ரால் பண்ணும்போதே வந்து அந்த அளவுக்கு
அளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப பேசிக் லைட் யூசேஜ் அப்படின்றப்போ வந்து ஓகே. இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 10 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. பாக்ஸில் கொடுத்த சப்ளைட் சார்ஜர் யூஸ் பண்ணால் அரௌண்ட் 3 hours 15 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆக. பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் யூசேஜில் ஒரு நாள் பேட்டரி வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ஃபோனில் FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வயர்டு இயர்ஃபோன்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓரளவு டீசெண்டான அவுட்புட் இருக்குது. கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகாபிக்சலும் ரியரில் வந்து 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இல்லை UPI பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசிக் யூசேஜ்க்கு வேணால் பண்ணிக்கலாம். கேமராவில் வந்து பெருசாக வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 720p வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரியரில் வந்து ஃபுல் HD வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். கேஷுவலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன், UPI டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து கேமராவுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நான் கடையிலலாம் பார்த்துருக்கேன், UPI டிரான்சாக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ஃபோன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கூகுள் பேலேருந்து டிரான்சாக்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு, UPI டிரான்சாக்ஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் யூஸ்க்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை யாராச்சும் வந்து பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக வந்து 6000க்குள்ளே தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் பையர்ஸ்மே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா 6750 வந்து லாவா போல்ட் N1 5G நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம். டெய்லி யூசேஜ்க்கே வந்து ரொம்ப ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோன் டெய்லி யூசேஜ்க்கே வந்து ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் இருக்கும். பட்ஜெட் அப் பண்ண முடியும், ஸ்டில் வந்து 7000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா போல்ட் N1 வந்து இந்த சேலில் 6750க்கு வந்து SBI கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வந்து வாங்க முடியும். ஒருவேளை அரௌண்ட் 7000 நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து லாவாலேயே வந்து ஸ்டார்ம் லைட் இருக்கும். டைமென்சிட்டி 6400 பேஸ் பண்ண ஃபோனு. அந்த ஃபோன் வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸ் கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 7200க்குமே வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த மாடலுமே வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒர்த்து அந்த ப்ரைஸ்க்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 6099க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் ஆல்ரெடி சேல் வந்து லைவாக இருக்குது. அண்ட் நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். ஒரு என்ட்ரி லெவலில் லாவாலேருந்து ஒரு புது லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ண முடியும் அப்படின்னா போல்டு N1, ஸ்டார்ம் லைட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மச் பெட்டராக வந்து ஃபீல் இருக்கும். இந்த ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ். அண்ட் நம்ம டீல்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேல் டைமில் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டீல்ஸ் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் வந்து தரேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேலில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.